போலந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கோனர் பெர்கோவிக்ஸ் ஏப்ரல் 2026 14 அன்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தினார். அவர் நாடாளுமன்றத்தில் மாற்றியமைக்கப்பட்ட இஸ்ரேலியை காட்டினார். அதில் உள்ள ஸ்டார் ஆஃப் டேவிட் குறியீடு நாசி ஆல் மாற்றப்பட்டிருந்தது. தனது உரையில் இஸ்ரேல் புதிய தேர்ட் ரீச் என்று கூறி காசாவில் இனப்படுகொலை நடக்கிறது என குற்றம் சாட்டினார். இந்த நடவடிக்கை உடனடியாக கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. பலர் இதை அவமதிப்பானது, யூத விரோதமானது மற்றும் வரலாற்றை திரித்துக் காட்டும் செயலாக கண்டித்தனர். போலந்தின் ஹோலோகாஸ்ட் வரலாற்று பின்னணியை கருத்தில் கொண்டால் இது இன்னும் மிகுந்த உணர்வுபூர்வமான விஷயமாகும். பிரதமர் டொனால்ட் டஸ்க் உட்பட அதிகாரிகள் இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் இஸ்ரேலி எம்பாசி இன் வார்சோ இதை மிகுந்த அவமதிப்பாக குறிப்பிட்டுள்ளது. தற்போது இதற்கான சட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. மேலும் வீடியோக்கள் மற்றும் சமீபத்திய அப்டேட்களுக்காக தமிழ் வேர்ல்ட் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்யுங்கள். நன்றி.